கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காதுன்ற வார்த்தை ரொம்ப உண்மையான வார்த்தை தான். அதே அளவுக்கு கஷ்டப்பட்டா எதுவுமே கிடைக்காம போகாதுன்ற வார்த்தையும் உண்மையான வார்த்தை தான். ஏன்னா நம்ம இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்ருக்கோம், உழைச்சிட்ருக்கோம், ஓடிட்டுருக்கோம். ஒரு லட்சியத்தை நோக்கி நம்ம பயணம் செஞ்சிட்ருக்கோம். அந்த லட்சியத்துக்காக நம்ம எவ்வளோ நம்மளுடைய சந்தோஷத்தை விட்டு கொடுக்குறோம், நம்மளுடைய சௌகரியத்தை விட்டு கொடுக்குறோம். நம்ம சும்மா உட்காந்துக்கிட்டு அதிர்ஷ்டம் கூரையை பிச்சு கொட்டணும்னு நம்ம கேட்கவே இல்லை. முருகா நான் சும்மா தான் உட்காந்துட்டு இருப்பேன், எனக்கு நீ அதிர்ஷ்டம் கொட்டணும்னு நம்ம கேட்கல. நம்ம முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், உயிரை கொடுத்து உழைச்சிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் நம்மளுடைய கடமையை நம்ம தவறாமல் செஞ்சிகிட்ருக்கோம். அந்த கடமை நாங்கள் செய்கிறோம், நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடு, நாங்கள் கஷ்டப்படுறதுக்கான பலனை நீ கொடு முருகான்னு தான் நம்ம இன்னைக்கு கேட்டுட்ருக்கோம். அதனால் நிச்சயமாக நமக்கு கஷ்டப்படுறதுக்கெல்லாம் ஒரு பலன் கிடைக்கும். நம்ம எவ்வளோ இன்றைக்கி உழைச்சிட்டும் நம்ம நல்ல பேர் இல்லாமல் தான் இன்றைக்கி உட்காந்துட்ருக்கோம். அதனால் அந்த பேர்கள்லாம் நமக்கு மாறும், நம்மளுடைய சூழ்நிலை நிச்சயமாக மாறும். முருகன் அருளால் மாறப்படணும். அப்படி மாறப்படலைன்னா தர்மம்ன்ற ஒரு வார்த்தை இருக்கிறதே வேஸ்ட்டு தான். இந்த உலகத்தில் தர்ம சக்கரம் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை இயக்க வச்சிட்டு இருக்கிறதே நம்ம சிவனின் நம்ம தந்தை தான். அவர் தர்மத்தை தான் நிலைநாட்ட சொல்கிறாங்க. எந்த கடவுளாக கூட இருக்கட்டும், அல்லாவாக இருக்கலாம், இயேசுவாக இருக்கலாம், நம்மளுடைய கிருஷ்ணராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் தர்மத்தை தான் நிலைநாட்டப்படும்னு சொல்கிறாங்க. தர்மத்தின் வழியில் நடங்கன்னு தான் சொல்கிறாங்க. நம்ம இன்றைக்கி தர்மத்தின் வழியில் நடந்துகிட்ருக்கோம். அதனால் நமக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். யாராக இருந்தாலும் சரி, அது கடவுள் எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, தர்மத்தின் வழியில் தான் நடங்க, உங்களுக்கு நிச்சயமாக தர்மம் தலை காக்கும். நிச்சயமாக அதர்மங்கள் அழியப்படும். உங்களுக்கு கடவுள் துணை இருக்காரோ இல்லையோ, நீங்கள் செஞ்ச தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும், நீங்கள் பண்ண நல்லது உங்களுக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எந்தலையே இருக்கட்டும், எந்த வேதமாக இருக்கலாம், கீதையாக இருக்கலாம், பைபிளாக இருக்கலாம், குரானாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா கடவுளும் தர்மத்தின் வழியில் தான் நடக்க சொல்கிறாங்க. நம்ம இன்றைக்கி தர்மத்தின் வழியில் தான் நடந்துகிட்ருக்கோம். அதனால் நிச்சயமாக நம்ம ஜெயிப்போம். முருகர் தந்தை நம்மளை ஜெயிக்க வைப்பார். நம்ம அதிர்ஷ்டத்தை நம்பி நம்ம உட்காந்துட்டு இல்லை. அதிர்ஷ்டம் அது ஒரு பக்கம் போய் இருக்கட்டும், நமக்கு என்ன தேவையோ நம்ம பண்ணுவோம். நம்ம இன்றைக்கி நம்மளுடைய கடமைகள் என்னவோ நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போன்னு நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் நம்ம உறுதியாக நம்பலாம், கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காதுன்றது உண்மைதான், கஷ்டப்பட்டால் எதுவுமே கிடைக்காமல் இருக்காதுன்றது உண்மைதான். நிச்சயமாக நம்மளுக்கு கிடைக்கும்.